ரமண மகரிஷிட்ட ஒரு ஆள் போய் கேட்டாராம் பாருங்க, வேற்று மதத்தால் எனக்கு குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கும் போது நான் ஒரு டிரைவர் இந்த ஆலமரத்தடியில் மதிலுக்கு இங்கே போட்டு கிடக்கும் போதே எனக்கு அமைதியாகுது. அந்த லீவு நாளில் பாருங்கள் அங்கே வீட்டை நிற்கலாதனால இங்கே வந்து நான் இருக்கிறேன். நான் இன்றைக்கு ஒரு ஆளோட வந்திருக்கேன் சுவாமி, நான் உள்ளுக்குள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டேன். இங்கே யாரும் வரலாமப்பா அப்படின்னு சொன்னார். இங்கே கரண்டை யாரும் பாவிக்கலாம், அதை பத்திரமா பாவிச்சு அப்படின்னா உனக்கு பாருங்கள் என்ன செய்யும், உனக்கு வழிகாட்டும். அதை பாருங்கள் அலங்கோலமாக நீ பாருங்கள் அதை கவனிக்காமல் இருந்தீங்கன்னா நீ தான் கஷ்டப்படுவான். நம்ம பாருங்கள் அதை கவனிக்கலானே இப்போ நம்ம வேதனைப்படுறோம். அதை கவனிச்ச மாட்டா உள்ளுக்குள்ள தியானத்தின் மூலம் என்ன செய்யும், எண்ணங்களை கடந்து பேரானந்தமாகி மனித உறவில் நடமாடும் கடவுளாக வாழலாம். அப்படிதான் எங்களை படித்தேன். அப்போ அவர் சொன்னார், நாங்கள் சாதாரண நாள் எப்படி கண்டுபிடிக்கிறோம் பகவான் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், ஒரு குருக்கிட்ட போய் நீ அப்படி இருந்து பாருங்கள், அவரை பார்த்துருந்து அவரோட உபதேசம் கேட்டு அவரை வழியில் வந்து அவர்கிட்ட அடிக்கடி போய் வரக்குள்ள உன்னுடைய மன அமைதியாகி இப்போ அவனுடைய பிரச்சனைகள் தீருதண்டா அவர் தான் கடவுள் அப்பா குருவாக வந்திருக்காரு. ஏன்னா லௌகீகத்திலே உனக்கு காட்டித்தாரத்துக்கு ஒரு குரு வேணும். உன்னுடைய அம்மா தான் உன்னுடைய அப்பாவை காட்டித்தார மாதிரி முதல் குரு தாய் பாருங்க, தந்தை பாருங்க, என்ன சர்க்குரு தெய்வம் அதுக்கு பிறகு வார மாதிரி இந்த உலகத்தில் பாருங்கள் லௌகீக வாழ்க்கைக்கே ஒரு குரு காட்டித்தார மாதிரி ஆன்மீக வாழ்க்கைக்கு இந்த லௌகிக வாழ்க்கையில் வார பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணி அதை கொண்டு சரியாக சமாளித்து பாருங்க லாபமாக சந்தோஷமாக பிள்ளைகளோட அன்பாக வாழக்கூடிய வழிக்கு உனக்கு பாருங்க என்ன இந்த ஞானம் வேணும், இந்த சக்தி உனக்கு நிச்சயம் வேணும் அப்படின்னு சொன்ன. ஏன்டா படைச்சவன் இல்லாமல் படைக்கப்பட்ட பொருள் வேலை செய்யாது, படைச்சவன் உனக்குள்ள உணர்வாக இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லி வழிகாட்டினார்கள் ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும்.